இன்னைக்கு டிமார்ட் போறது எங்க பிளான்லயே கிடையாதுங்க. சண்டே அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிருந்தோம். லஞ்ச் கூட அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அப்படியே ரிட்டர்ன் வரப்போ இந்த மெரினா பீச் பட்டினப்பாக்கம்லாம் இருக்கு இல்லையா, அந்த வழியா தாங்க வந்திருந்தோம். நான் ஒரு தடவை கூட இந்த பட்டினப்பாக்கம் பீச்சுக்கெல்லாம் போனதே கிடையாது. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, நானும் இதெல்லாம் பார்த்தது இல்ல, அப்படியே எனக்கு காமிச்சிடலான்றதுக்காகவே இந்த ரூட்ல வந்தாங்க. நான் இந்த பீச்சை பார்த்தப்போ எனக்கு இந்த பெசன்ட் நகர் பீச்சை விட இது கொஞ்சம் கிளீனா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. 1 மணி இருக்குங்க. அந்த நேரத்திலேயே மெரினா பீச்ல செம கூட்டமா இருந்தது. பட் எங்களால காரை விட்டு இறங்கி வெயில சுத்துறதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு போல. ஒருவேளை காருக்குள்ளே உட்கார்ந்து மேலோட்டமா பார்த்ததுனால சுத்தமா தெரிஞ்சதோ என்னமோ எனக்கு தெரியல. போயிருந்தவங்க இருந்தீங்க அப்படின்னா பட்டினப்பாக்கம் பீச் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டோமா, இனிமே போயிட்டு ரெஸ்ட் தானே எடுக்க போறோம். சரி, இந்த டிமார்ட்டை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலான்ட்டு தான் வேளச்சேரி டிமார்ட்டுக்கு போனோம். போனது சண்டே வேறையா, சோ கிரௌட் எப்படி இருக்கும்னு நான் சொல்லவே வேண்டாங்க. அதுவும் இல்லாம டிமார்ட்டுக்குன்னு போயிட்டு எதுவுமே வாங்காம வந்தா அப்புறம் டிமார்ட்டுக்கு என்னங்க மரியாதை இருக்கு. சோ முக்கியமானது மட்டும் வாங்கிட்டு நம்ம ஏரியால இந்த கடையில ரோஸ் மில்க் நல்லா இருக்கும்னு அதுவும் குடிச்சிட்டு வந்தோம். செராமிக்ல 64 ருபீஸ்க்கு இந்த ஒரு கப்பு, அப்புறம் எல்லாமே வீட்டுக்கு தேவையானது மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன்.